நாட்டின மாடுகளை வளர்க்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ஒருவர் சேவை மனப்பான்மையோடு குழந்தைகளுக்கு தினமும் ஊட்டச்சத்து மிக்க பாலை இலவசமாக வழங்கி வருகிறார். சேலத்திலிருந்து ஆட்டையாம்பட்டி செல்லும் வழியில் ராஜபாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் இந்த மாட்டுக் கொட்டகையில் இருப்பவை அனைத்தும் நாடு முழுவதும் இருந்து வரவழைக்கப்பட்ட நாட்டு இன மாடுகள். இந்த காமதேனு கோசாலையை நடத்தி வருவது முன்னாள் அரசு ஊழியரான பாஸ்கர். இந்த நாட்டு இன மாடுகளில் இருந்து பெறப்படும் பாலின் பெரும்பகுதியை குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். இந்த 60 லிட்டரில் 80 குழந்தைங்க இன்னைக்கு தேதியில் 80 குழந்தைங்க வந்து கொடுக்குறோம். 1/4 லிட்டர் மட்டும்தான் நம்ம தானமாக கொடுக்குறோம். ஏன்னா 1/4 லிட்டருக்கு மேலே குழந்தைங்க குடிக்க முடியாது. அது 4-5 தடவை குடித்தா கண்டிப்பாக குடிக்காது. ஒரு 1/4 லிட்டர் கொடுக்குறோம். ஒரு 2 கண்டெய்னர் கொடுத்துட்றாங்க. 1/4 லிட்டர் கொடுத்துட்றோம். அவங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் சேர்த்து கொடுக்குறோம். அது விற்பனையாக பண்ணுறோம். ஆனால் வந்து நாங்கள் ஒரு சேலத்தில் ஒரு 5-6 இடத்த லொக்கேஷன் பண்ணிக்கிட்டோம். அந்த கோயிலை சுற்றி இருக்கிற ஒரு வீடுகள் ஏதாவது இருந்தாலும் அங்கே கூட கொடுத்துட்றோம். அந்த குழந்தைங்களுக்கு வர்றவங்க அவங்களுடைய பிறந்த சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் பின்பக்கத்தில் நாங்கள் டிக்கெட் அடிச்சுக்கிறோம். டிக்கெட் அடிச்சுட்டு அந்த குழந்தைக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஊட்டச்சத்து மிக்க ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்கும் நோக்கிலும் சேவை மனப்பான்மையோடும் பாலை இலவசமாக வழங்கி வருவதாக குறிப்பிடும் பாஸ்கர், இதற்காக நாடு முழுவதும் சென்று பல வகையான நாட்டு இன மாடுகளை வாங்கி வந்து வளர்த்து வருவதாகவும் குறிப்பிடுகிறார். இலவசமாக பால் வழங்கும் பணியை சேலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விரிவுபடுத்தி அதிகமான குழந்தைகளுக்கு பால் வழங்குவதே தனது எதிர்கால லட்சியம் என்று கூறுகிறார். எதிர்கால திட்டம்னா எனக்கு என்னுடைய சார்ந்து இருக்கிற நகரம் சேலமாக இருக்குது. சேலத்தில் ஒவ்வொரு வீதியிலையும் என்னுடைய பால் இலவசமாக கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு எல்லாருமே நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நான் என்னுடைய செலவில் அதை பராமரித்து கண்டிப்பாக எல்லா வீதியிலையும் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி பண்ணுவேன். இருநூற்றுக்கும் மேற்பட்ட வகையான நாட்டு இன மாடுகளில் பல மாட்டு இனங்கள் அடியோடு காணாமல் போனதாக வேதனை தெரிவிக்கும் அவர், அவற்றை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார். கலப்பட பாலை காசாக்கும் முயற்சியில் பலர் ஈடுபட்டிருக்கும் இந்த வேளையில் மனதில் சற்றும் கலப்படமில்லாமல் சேவையாற்றி வரும் இவரது பணியானது விரிவுபடுத்தப்படும் பட்சத்தில் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை படைக்க முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ் மோகன்ராஜ்.